எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா செம்பருதி. இப்போது இந்த செம்பருதி அப்படின்ற வார்த்தையை வந்து பிரித்து பாருங்கள். எப்படி வரும்னா செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல பிரித்தோம்னா செம்மை அப்படின்னும்போது மை அப்படின்ற எழுத்து வருது. ஸோ அப்போ நம்ம ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது அந்த இடத்துல மை அப்படின்ற விகுதி வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகை. அடுத்தது பார்த்திங்கன்னா செந்தமிழ். இப்போ செந்தமிழ் எப்படி பிரிப்போம்? செம்மை ப்ளஸ் தமிழ். அப்போ அந்த இடத்துலையுமே என்ன வருது? மை வருது. ஸோ அப்போ இதுவுமே என்னென்னா பண்பு தொகை. அடுத்தது முத்து முத்தாய். இப்போ இந்த வார்த்தையில் முத்து ப்ளஸ் முத்தாய் அப்படின்னு வருதா? இப்போ இது வந்து பிரித்தோம்னா இப்படி தான் வரும். ஸோ இப்போது அந்த வார்த்தையை வந்து பிரித்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு இருக்க வார்த்தையும் ஒரு மீனிங் தருது, ரெண்டாவது இருக்க வார்த்தையும் ஒரு மீனிங் தருது. ஸோ அப்போ பிரித்தாலுமே அது வந்து மீனிங் தந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர். அடுத்தது சிவந்து. இப்போ இந்த வார்த்தையை கடைசி பாருங்கள், தூவில் முடியுது. இப்போது அந்த தூ பிரித்தோம்னா எப்படி வரும்? இத்து ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். இப்போது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து பிரித்தோம்னா ஊ இல்லைனா ஈ இந்த 2 எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து வினையெச்சம். அடுத்தது வியர்வை வெள்ளம். இப்போ வியர்வை வந்து யாருக்காச்சும் வெள்ளமாக வருமா? வராது. ஸோ அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அது என்னதான்? உருவகம். அடுத்தது உயர்ந்தோர். இப்போ உயர்ந்தோர் கடைசியில் வந்து ஓர் அப்படின்ற எழுத்துல முடியுது. அப்போ அது வந்து வினையாளனையும் பெயர். அடுத்தது இல்லாத. இது வந்து ஆக்சுவலி இல்லாத அப்படின்ற வார்த்தை தான். இது வந்து அந்த இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு எழுத்து வந்து கம்மியாக வந்திருக்கு. அப்போ இது என்னென்னா இடைக்குறை. அப்போ அந்த எழுத்து வந்து அந்த வார்த்தை வந்து இடை குறைஞ்சி வந்திருக்கிறதால இது வந்து இடைக்குறை. அடுத்தது வெங்கதிர். இந்த வார்த்தையை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதை எப்படி பிரிப்போம்? வெம்மை ப்ளஸ் கதிர் அப்படின்னு பிரிப்போம். அந்த இடத்துல மை விகுதி வந்திருக்கு. அப்போ மை விகுதி வந்துச்சுன்னா அது என்னென்னா பண்பு தொகை. அடுத்தது செய்த. இப்போது செய்த அப்படின்ற வார்த்தையில் கடைசி பாருங்கள் தாள முடியுது. அப்போ தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ ஆளை முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து ஆளை முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம். இதுக்கு முன்னாடி பார்த்த சிவந்து அப்படின்ற வார்த்தையில் இத்து ப்ளஸ் ஊன்னும் போது ஊ இல்லைனா ஈல முடிஞ்சால் வினையச்சம்னு பார்த்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆல முடிஞ்சதுன்னா அது வந்து பெயரச்சம். அடுத்தது செந்நிறம். செந்நிறம் எப்படி பிரிக்கலாம்? செம்மை ப்ளஸ் நிறம். அப்போ அந்த இடத்துல மை விகுதி வந்திருக்கு. இதுவுமே பண்பு தொகையில் தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.